என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி மேத் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10வது வீடியோ, சரிங்களா? வீடியோ நம்பர் 10. இது வரைக்கும் 9 வீடியோஸ் பார்க்காதவங்க 9 வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டமில் நம்பர் சீரீஸில் 5வது வீடியோ, சரிங்களா? ஆக்சுவலாக இதில் வந்து ஜிபி ஏபி பற்றி பார்க்க போகிறோம். இதை முடிச்சுட்டு தான் ஜிபிக்கே போகிறோம் அடுத்து. சரி, ஜிஎஸ்னு ஒரு பார்ட் பார்த்தோம். ஏபியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி 2 வீடியோ போயிருக்கும். 2.4 அதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருப்போம். 2.5க்குள்ளே எக்ஸாம்பிள் முடிச்சிட்டோம். இப்போ பயிற்சி 2.5க்குள்ளே வர போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்ஸும் நம்மளே சால்வ் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. பட் நம்ம இங்கே சால்வ் பண்ணுறதுக்கும் எக்ஸாமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா எக்ஸாமில் நமக்கு ஆப்ஷன் இருக்கும், இங்கே ஆப்ஷன் இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த பாடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 14 கொஸ்டின் இருக்கு, சரிங்களா? இதை சால்வ் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதை முடிச்சுட்டு அடுத்து 2.6 எக்ஸசைஸ் இருக்கு, அதுவுமே நமக்கு ஏபி தான். ஏன்னா இந்த பார்ட் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றனா, நம்ம இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எடுத்துக்கோங்க, குரூப் 2 எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ஏபி இல்லாத குரூப் 4 கொஸ்டினே கிடையாது. குறைஞ்சது 2 கொஸ்டின், அதிகபட்சமாக 3 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. இப்போ வரக்கூடிய குரூப் 4ல் இதில் 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். ஸோ அதனால தான் நானே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பார்க்குறேன். இப்போ அந்த 6 வீடியோ நான் சால்வ் பண்ண கொஸ்டினே 100 கொஸ்டின் மேலே இருக்கும். இதை நீங்க ப்ராப்பரா பார்த்தாலே போதும் உங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா ஸ்கூல் புக்கை ஃபுல்லா முடிச்சிடறேன். இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே போல, ஸ்கூல் புக்கே இன்னும் 3 வீடியோ வரும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வர போறோம். அது இல்லாமல் நான் மற்றபடி வீடியோ எல்லாம் உங்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுக்குறது கிடையாது. சரி, நானும் நிறைய சேனல் பார்க்குறேன்ல, 5 நிமிஷம் வீடியோ கொடுக்குறாங்க, 10 நிமிஷம் வீடியோ கொடுக்குறாங்க அட்ராக்ட் பண்றதுக்காக. ஸோ நான் கொடுக்குறதெல்லாம் குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கும், 1 hour அதிகபட்சம். ஏன்னா இதில் 14 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஸோ பேசுறதுக்கு டைம் இல்லை, அதனால வேமா அன்னைக்கு ஆரம்பிச்சலாம் அந்த வீடியோ, சரிங்களா? தயவு செஞ்சு என்ன பண்றீங்கன்னா, நான் ஹோம்ஒர்க் கொடுத்தா ஹோம்ஒர்க்கை சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன தப்பு பண்றதை கரெக்ட் பண்ணிட்டே வாங்க, சரிங்களா? அது உண்மையிலேயே டிஃபிகல்ட்டான சம்மா இருந்தால் நான் ஆன்சர் சொல்லிடுவேன், சரிங்களா? பண்ண முடியலன்னா மற்றபடி ஈஸியான சம்ம நீங்களே சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ப்ராக்டிஸ் கொடுக்குறத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான் எனக்கு அடுத்து என்ன கொடுக்கணுன்றது தெரியும். உங்க கமெண்ட்ஸை வச்சு தான் அடுத்த வீடியோவே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டாபிக் முடிச்சுட்டு அடுத்து நான் LCM HCF பிளான் பண்ணியிருக்கேன், சரிங்களா? முடிச்சு உங்க கமெண்ட்ஸை முதல் ரிப்ளைல பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் இன்ட்ராக்ஷன் இருக்கும். எனக்கும் உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷனே அந்த கமெண்ட் செக்ஷன் மட்டும் தான். நீங்க கமெண்ட் போடுறீங்க, இந்த கமெண்ட்டை நான் படிச்சுட்டு அடுத்த வீடியோல வந்து சொல்ல போறேன், சரிங்களா? ஸோ அதனால நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தயவு செஞ்சு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அதை பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, கூட்டுத்தொடர் வரிசையா என சோதிக்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை கொஸ்டின் இருக்கு? 5 கொஸ்டின் இருக்கா? இதுல ஒரு 3 கொஸ்டின் நான் பண்றேன். பின்னத்துல 2 கொஸ்டின் இருக்கு, நான் 1 பண்ணிடுறேன். இது நான் பண்ணிடுறேன், வேற இது நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1 இது நம்ம இங்கேயே சால்வ் பண்ணிடுவோமா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டின் இங்கேயே கம்ப்ளீட் பண்றேன். ஏக்கு பதிலாக 1 போடுங்க, என்ன வரும்? ஏக்கு பதிலாக 1 போட்டீங்கன்னா 1 - 3 எவ்வளோ? இப்போ நான் ஏவுக்கு பதிலாக 1 போட்டிருக்கேன். 1 - 3 -2, 1 - 5 -4, 1 - 7 -6. இப்போ ஒரே நம்பர் கூட்டிக்கிட்டே போகுதா? -2 -4 -6. அப்போ இதில் -2 கூட்டியிருக்காங்களா? ஸோ இதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோனா -2. அப்போ இது ஏபியா அப்படின்னா இந்த கொஸ்டின் ஏபி. புரியுதா? நம்ம ஏபினா என்னன்னு பார்த்தோம், கூட்டுத்தொடர் அப்படின்னா பின்னாடி இருக்க நம்பருக்கும் முன்னாடி இருக்க நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஏபின்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏபி, சரிங்களா? செகண்ட் ஒன், இப்போ இதுல நமக்கு அந்த கழிக்கிறது உங்களுக்கு கரெக்டா ஈஸியா தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ 1/2 1/3 இருக்குங்களா? T1 டிஃபரன்ஸ் 1 என்ன செய்யலாம்? 1/3ல 1/2 கழிக்கலாமா? எவ்வளவு வருது? காமனா 6 LCM விடுங்க. 2 - 3 -1/6, இது D1. D2 என்ன பண்ணணும்? 4ல இருந்து இப்போ 3 கழிக்கணும். அப்போ 1/4 -1/3. அப்போ ஆன்சர் என்ன வரும்? கீழே 12, 3 இங்கே வந்துடும், 4 அங்கே போயிருமா? -1/12. அப்போ ஃபர்ஸ்ட் 1/6 இருந்துச்சு, அது 1/12. 2 டிஃபரன்ஸும் மாறிச்சுனாலே ஆன்சர் என்னதான்? கூட்டுத்தொடர் இல்லை. 2 ஒரே மாதிரி தானே கூட்டுத்தொடர். இப்போ இதுக்கெல்லாம் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது 2க்கும் டிஃபரன்ஸ் -2, இது 2க்கும் டிஃபரன்ஸ் -2. ஒரே மாதிரி போனால் அதுக்கு பேர் கூட்டுத்தொடர். அப்போ இது வந்து ஒரே மாதிரி இருக்கா? -1/6 இருக்கு, -1/12 இருக்கு, சரிங்களா? கிளியரா புரியலன்னா முதல் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோல கிளியரா சொல்லியிருப்பேன். இது எனக்கு தெரிஞ்ச 5வது கிளாஸ் நமக்கு ஏபியில். கொஞ்சம் ஸ்பீடா போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ இது ஏபி கிடையாது. செகண்ட் கொஸ்டின், சரிங்களா? இல்லை. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. 13ல 9 கழிச்சா எவ்வளோ? 4. 17ல 13 கழிச்சா 4. 21ல 17 போனா 4. ஸோ எல்லாமே 4 வருதா? அப்போ இது ஏபி, சரியா? 1 ஏபி, 2 ஏபி இல்ல, 3 ஏபி. கூட்டுத்தொடர் கண்டுபிடிச்சோமா? இப்போ 4 5 நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம்ல. ஒர்க் அவுட் பண்ணி இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? 2வது கொஸ்டின் கொஞ்சம் பெரிய கொஸ்டின், அடுத்த பேஜ்ல சால்வ் பண்றேன்.
4வது கொஸ்டின் 5வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணிருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் டிக்கு கூட்டுத்தொடர் வரிசைகளை காண்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுலயுமே நான் ஒரு கொஸ்டின் நான் பண்ணிடுறேன், 2வது சேம் மாடல் நீங்க பண்ணுங்க, இந்த 3வது பின்னம் கூட நானே பண்றேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மாத்தி பண்ணிக்கலாம். ஒரே மாடல்ல நம்பர் மட்டும் மாறிச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும், பண்ணாதான் நமக்கு அந்த ஐடியா கிடைக்கும். அப்படியே பார்த்து எழுதுனீங்கன்னா எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எக்ஸாம் அப்போ நீங்க அங்க போய் தான் என்ன பண்ணுவீங்க, 2 ஸ்டெப் எழுதிட்டு 3வது ஸ்டெப்ல ஆன்சர் வராது, ஸ்டெப்பே பண்ண முடியாது. என்ன ரீசனா, உங்களோட ப்ராக்டிஸ் இல்லைன்னு அர்த்தம். ஒன்று நான் பண்றேன்னா பார்த்து எழுதிக்குவாங்க, பிரச்சனை இல்லை. 2வது பார்க்காம நீங்களே எழுதணும் முடிஞ்ச வரை. இப்ப பாருங்க, A5 D6 கொடுக்குறாங்களா, அப்ப நமக்கு முதல் உறுப்பும் பொது வித்தியாசம் கொடுத்துட்டாங்க, தொடர் என்னன்னு கேட்குறாங்க. தொடருக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. A plus D A plus 2D அப்படியே போய்கிட்டே இருக்குமா. அப்ப ஃபர்ஸ்ட் A என்னது 5, இந்த இதுக்கு அப்ப ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் 5 5 plus 6 எவ்வளோ, 5 plus 6 11 வருமா. எஸ், 5 11 plus 6, 11 கூட 6 கூட்டினா 17 நெக்ஸ்ட் 17 கூட 6 கூட்டினா 23 போய்கிட்டே இருக்குதா. ஸோ இதுதான் சீரிஸ். ஏதாவது டவுட் இருக்கா அதில்? ஃபர்ஸ்ட் நம்பர் 5, ஒரு 6 கூட்ட போறோம், அடுத்த 6 கூட்ட போறோம், கூட்டிக்கிட்டே போனா ஆன்சர். சரிங்களா? ஓகே, ஸோ இது நான் ஈஸி. 7 ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க, 5 கழிக்க போறீங்க, என்ன வரும், டிக்கு பதில் 5 கழிச்சா 2, 2ல இருந்து 5 கழிச்சா -3, அப்படியே போகணும் சீரிஸ். அதையும் நானே சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு பாருங்க, 3/4 1/2 வருதா. இதில் ஃபர்ஸ்ட் A வந்து 3/4. சரிங்களா? 3/4ல 1/2 கூட்டினா எவ்வளோ, A plus D தானே, 2ஐயும் கூட்டினா இங்க 4 இருக்கிறதுனால 4 வரணும், என்ன பண்ணும், 2ஆல மேலே கீழே பெருக்குவோமா, அப்ப என்ன வரும், 5/4 வருமா. ஓகே, அடுத்து 2D அப்படின்னப்ப என்ன ஆகும், 7/4 அப்படின்னு வருமா. ஸோ அப்படியே வந்துட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுல A வேல்யூ இங்க இருக்கு, D வேல்யூ இருக்கு. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன, Tn = A plus n minus 1 into D. இதுல 1 2 3 பார்த்து போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? புரியுதா? A தூக்கி அப்படியே இங்க போட வேண்டியதான், D தூக்கி இங்க அப்படியே எழுத வேண்டியதான். இங்க 1னா இங்க 1, 2னா அங்க 2, சப்ஸ்டிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே, 3மே நானே சொல்லிட்டேன். அது கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. பொது உறுப்புகளை உடைய கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க. ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் கேட்குறாங்க. ஸோ அதில் முதல் உறுப்பு என்னது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் ஆன்சர் பண்ணலாம். இது இப்போ ஆப்ஷனை பொறுத்தா எடுக்கணும். சரிங்களா? நம்ம TNக்கு ஃபார்முலா என்ன பார்த்துருப்போம், TN = சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், அது நான் சொல்றேன். சரிங்களா? என்ன ரீசன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, இதில் ஆக்சுவலாக உங்களுக்கு கேட்குற கொஸ்டின் பொது வித்தியாசம் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ நான் இதை டைரக்டா ஈக்குவல் பண்றேன், TN = இருக்கா, TNக்கு ஃபார்முலா என்ன, A plus n minus 1 into D அப்படின்னு இருக்குமா. இப்போ இந்த இடத்துல ஏவுக்கு பதிலா -3 அப்படின்னு நான் சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப ஏவோட வேல்யூ -3. இப்படி எடுத்தும் இதை என்னுக்கு ஈக்குவல் பண்ணி பண்ணலாம், இது ஒரு மெத்தட். இல்ல எனக்கு காமன் ப்ரொசீஜர்ல பண்ணணும் அப்படின்னா நீங்க TNக்கு பதிலா 1 2 3 போடுங்க. 1 2 3 டேர்ம் கிடைக்குமா. அப்ப 1ன்னு போடும்போது கிடைச்சது முதல் டேர்ம். சரிங்களா? 2னா 2வது டேர்ம், முதல் உறுப்பு 2வது உறுப்பு, 2ஐயும் கழிச்சா என்ன கிடைக்கும், D. அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதுல T1 நான் பண்றேன். ஃபர்ஸ்ட் T1 = Tக்கு 1 போட்டா இங்க என்ன ஆகும், -3 + 2, அப்ப என்ன வரும், -1 வருமா. T1 T2 Tக்கு பதிலா இங்க 2 போடுறேன், இங்க 2 போட்டா 2 × 2 4, -3 + 4 என்ன ஒரு ஆன்சர், +1. சரிங்களா? T3 அடுத்து இதே மாதிரி இந்த கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? T3க்கு 3 போட்டா -3, இங்க 2 × 3 6 ஆகுமா, அப்ப ஆன்சர் +3. T3 T4 என்ன வரும், இங்க 4 போட்டோம்னா 5 2 10, இங்க 4 போட்டா 4 2 8 வருமா, இங்க 4 போட்டா இங்க 8, 8ல 3 கழிச்சா 5. வெரி குட், 5. T4 வந்து 5. இப்போ இதை வச்சு நான் என்ன சொல்ல முடியும்னா, A ஃபர்ஸ்ட் டேர்ம் = -1 அப்படின்னு எடுக்கலாம். சரிங்களா? இப்போ காமன் டிஃபரன்ஸ் D = என்ன சொல்லலாம், 2வது நம்பர்ல இருந்து முதல் நம்பரை கழிக்கலாமா. அப்போ 1ல இருந்து -1 கழிச்சா என்ன வரும், 2. ஏன்னா 1 -1 வருமா, அப்ப என்ன வந்துடும், 2. இல்ல உங்களுக்கு அங்க டவுட்டா இருக்குன்னா இங்க வாங்க, 3ல 1 கழிச்சா எவ்வளோ, 2. 5ல 3 கழிச்சா எவ்வளோ, 2. 2வது டேர்ம்ல இருந்தா முதல் டேர்ம் கழிக்கணும். ஏன்னா நம்ம நல்லாவே படிச்சிருப்போம், TN D is equal to T2 - T1.
ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் டேர்மும் டிஃபரன்ஸும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? இதான் லாஜிக். ஸோ இதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 2 இருக்கு பாருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். இது ஹோம்ஒர்க் நம்பர் 2. ஒரு ஹோம்ஒர்க் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். இப்போ பார்க்குறது ஹோம்ஒர்க் நம்பர் 2மா தெளிவாக சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஏன் வரல, எங்க வரலன்றதை அடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? முடிஞ்சா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக சால்வ் பண்ணவங்க கரெக்டானு தெரியணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் இருக்கு இல்லைங்களா, நம்ம டெலகிராமில் கம்யூனிட்டி பேஜ் இருக்கும். அது உங்களோட இன்ட்ராக்ஷனுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் அந்த கம்யூனிட்டி பேஜ் இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். கம்யூனிட்டி இல்லை, பேர் என்னது, நம்ம டிஸ்கஷன் சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். சரிங்களா? அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ரெஃபரன்ஸ்க்காக தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால இதை முடிச்சுட்டு அந்த டிஸ்கஷன் பேஜில் எடுத்துக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கஷன் பேஜில் இந்த கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸசைஸ் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்கள் ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? உங்கள் ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. இல்லை தெரியலை அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கீழே போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ரிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நான் பார்த்தேன்னா நான் ரிப்ளை பண்ணிடுவேன். இப்போ உங்களை மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, எல்லாருமே சால்வ் பண்ணியிருப்பாங்க வீடியோ பார்த்துட்டு. அப்போ ஒரு உங்களுக்கு தெரியாத கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்துருச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஒரு டிஸ்கஷன் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன சொல்றேன்னு புரியுதா? யூடியூப்பை பொறுத்தவரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கொஸ்டின் தெரியலைன்னா ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. எத்தனை ஸ்டெப் முடியுதோ பண்ணிட்டு இதுக்கப்புறம் பண்ண தெரியல ப்ளீஸ் சொல்யூஷன் சொல்லுங்க, இல்லை கிவ் மீ தி ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் நம்மளோட டெலகிராம் பேஜ்லேயே வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கண்டிப்பாக ஆன்சரை போஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 5000 பேர் இருக்காங்க, யாருமே பார்த்துட்டு சும்மா போக மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாரும் சும்மா இருக்க டைமில் நமக்கு தெரிஞ்சதை சொல்ல தான் செய்வாங்க. நான் நைட் வரை பார்ப்பேன். நைட் வரை யாரும் சொல்லலைன்னா நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நான் ஆன்சர் சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஹோம்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் யூஸ் பண்ணிக்கலாம். டெலகிராமில் இல்லாதவங்க டெலகிராம் டவுன்லோட் பண்ணிக்கோங்கம்மா. சரிங்களா? அதே மாதிரி பிப்ரவரி மந்த்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 1 இயருக்கான மேக்ஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்றோம். 1 இயர் மேக்ஸ் கோர்ஸ். அந்த 1 இயருக்குள்ள 4 டைம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸ்பீடா போகும். இப்போ இன்னைக்கு நம்ம நம்பர் சிஸ்டம் நம்பர் சீரிஸ் எத்தனை நாள் பார்த்துருக்கோம்? 10 வீடியோ பார்த்துருக்கோம். பட் அந்த கிளாஸை பொறுத்தவரை ஒரு நாள் கிளாஸ், ஒரு நாள் ஆன்சர் கீ டிஸ்கஷன், ஒரு நாள் ஸ்கூல் புக், 3 நாள் ஒரு டாபிக். 3 நாளுமே கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் 7.5 மணி நேரம். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்பீடாக பண்ணும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அது கிளாஸ் டைமிங். அது அஸ்யூஷுவல் கிளாஸ் டெய்லி 2.5 மணி நேரம் போகும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்போ போகும். கிட்ட கிளாஸ்க்கு எக்ஸாம் கிட்ட வந்ததுக்கப்புறம் 1.5 மணி நேரமாக மாற்றி டெய்லி மாற்றிடுவோம். இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 மணி நேரம் பார்க்குறது ஒன்று தான், டெய்லி 1.5 மணி நேரம் பார்க்குறது ஒன்று தான். ஸோ அது ரெகுலராக வந்துடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸ். ஸோ யாருக்கா ஜாயின் பண்ண வில்லிங் இருக்குது ஸ்பெஷல் மேக்ஸ் கோர்ஸில். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா விஏஓ குரூப் 4 எக்ஸாமில் 25 எப்படி எடுக்கலாம் அப்படின்னு டார்கெட் பண்ணி தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இதே தான், வேற ஒன்றும் பெருசால மாற்றம் இருக்காது. பட் ஸ்பீடாக பண்ணுவோம். என்ன நீங்கள் ஒன்று டேரெக்டாக என்ற ஒரு அன்மியூட் பண்ணி அப்படியே உங்கள் கொஸ்டினை கேட்கலாம். நீங்கள் டேரெக்டாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஆடியோ எடுத்து கொஸ்டின் கேட்கலாம். அந்த ஸ்டெப் எனக்கு புரியல சொல்லுங்க சார், நான் சொல்லி தர போகிறேன். பட் இதில் வந்து கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். யாருக்கா ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் கூகுள் மீட்டில் இருக்கும். ஃபுல்லாக ஆன்லைன் தான். கிளாஸை பொறுத்தவரை மேக்ஸ் நமக்கு எப்பயுமே 4:30 மணி, காலையில் 4 மணி 4:30 மணிக்கு தான் கிளாஸ் இருக்கும். யாருக்கா ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்து நான் உங்களுக்கு ஒரு நம்பர்ல இருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த நம்பருக்கு பிப்ரவரி மந்த் பேட்ச், பிப்ரவரி மேத் பேட்ச் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணணும் நம்பர் அனுப்புறேன். கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டீடைல்ஸ் நான் கடைசியாக சொல்றேன். பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. -11 -15 -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க. என்ன பண்ணலாமா? -11 -15 -19 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? -11 -15 -19 என்ற வரிசையில டி 19வது உறுப்பு என்னன்னு கேக்குறாங்களா? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? T19 அப்படின்னா T19 A + 18D எழுதிக்கலாம்ல, சிம்பிளா நமக்கு தெரியும்ல. A + n - 1 தானே. n இங்க 19 இது 18. அப்ப இதுல நம்ம எடுத்து எழுதுறப்ப என்ன எழுதலாம்? A + A வந்து நமக்கு என்னது இங்க கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதா என்னது நமக்கு A. ஓகே, இந்த இடத்துல நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? A வேல்யூ நமக்கு தெரியும் -11. காமன் டிஃபரன்ஸ் Dக்கு என்ன ஃபார்முலா? T2 - D1 தானே. -15ல இங்க பாருங்க, -15 -11 அப்ப என்ன வரும்? -15 + 11. அப்ப ஆன்சர் என்ன வருது? -4. இது காமன் டிஃபரன்ஸ் வேல்யூ. அப்ப நம்ம இங்க எடுத்து சப்ஸ்டிட் பண்றப்போ ஏக்கு பதிலாக என்ன போடலாம்? -11 + 18 இன்ட்டு இதுக்கு ஆன்சர் என்னது? -4. அப்ப டோட்டலா எழுதுறப்போ -11 + 4 18 எவ்வளோ? 2 18 36, 4 18 72 72. அப்போ சாரி, இது பிளஸ் வராதுல்ல, மைனஸ் ஆயிருமா? ஏன்னா மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ்.
72. ஸோ டோட்டலா T19 minus 83. கரெக்டா? கொஞ்சம் நீங்களும் செக் பண்ணி, ஏன்னா இது வந்து ஸ்கூல் புக் கொஸ்டின், ஆன்சர் நம்ம ஸ்கூல் புக் பேக்ல தான் வெரிஃபை பண்ண முடியும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க சால்வ் பண்ணது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம். நீங்களுமே ஓனா பண்ணணும், 2 பேரும் வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணாதான் ஆன்சர் கரெக்டானு தெரியும். சரிங்களா? அது எழுதிட்டீங்கன்னா அடுத்த 5வது கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 5. 16, 11, 6, 1 மைனஸ் 54 என்பது எத்தனையாவது உறுப்பு? கூடயே சால்வ் பண்ணிட்டே வாங்க. இப்போ கொஸ்டினை பார்த்துட்டோம்ல, இப்போ நான் சால்வ் பண்ணும்போது நீங்களும் சால்வ் பண்ணுங்க. என்ன மிஸ்டேக் பண்றோன்றதை அப்படியே பார்த்துக்கலாம். சரிங்களா? மைனஸ் 16, 11, 6, 1 மைனஸ் 54 சொல்றாங்களா? ஓகே. 16, 11, 6, 1. அடுத்த கொஸ்டின் 16, 11, 6, 1 இப்படியே போகுது. கடைசி என்ன நம்பர் சொல்றாங்க? மைனஸ் 54. என்ன சொல்லிருக்காங்க கொஸ்டின்ல? 16, 11 மைனஸ் 54 எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. எத்தனையாவது உறுப்புனா என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதலாமா? ஏ அப்படிங்கிறது என்ன டேர்ம்? 16. டி 11ல 16 கழிச்சா மைனஸ் 5 டி வேல்யூ. லாஸ்ட் டேர்ம் என்னது? மைனஸ் 54. இதுதான் நமக்கு என்ன வரணும் இங்க? டிஎன். என்ன டேர்ம்னு தெரியாது. சரிங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இப்போ? n ஈக்குவல் டு என்ன? நம்ம எண்ணுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. வெரி குட். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? இப்போ எல் நமக்கு என்ன வந்திருக்கீங்க? மைனஸ் 54. மைனஸ் ஏ வேல்யூ என்ன? 16 டிவைடட் பை டி வேல்யூ என்ன? மைனஸ் 5 வெளியே பிளஸ் 1. ஸோ அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் 54 மைனஸ் 16 கூட்டினா மைனஸ் 70 டிவைடட் பை மைனஸ் 5 பிளஸ் 1. மைனஸ் மைனஸ் கேன்சல். 70 5ஆல கேன்சல் பண்ணா எத்தனை டைம் வரும்? 14 5 70 பிளஸ் 1. ஆன்சர் 15. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் சரியான விடை 15வது உறுப்பு. சொல்லலாமா? 15வது உறுப்பு. புரிஞ்சுதா? உங்களுக்கு அங்க பக்கத்துல சால்வ் பண்ண முடியாதனால தான் அடுத்த பேஜ்ல பண்றேன். கொஸ்டின் நம்பர் போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இது எத்தனாவது கொஸ்டின் நமக்கு கரெக்டா? ஸ்கூல் புக்ல பயிற்சி 2.5ல 5வது கொஸ்டின்மா. பயிற்சி 2.5ல 5வது கொஸ்டின். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, 9, 15, 21, 27, 183 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்க. நடு உறுப்புகள், உறுப்புன்னு சொல்லல, உறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 இல்ல 2 கூட இருக்கலாம், அதான் அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ 9, 15, 21, 183 வரை இருக்கா? 9, 15, 21. ஸோ கொஸ்டின் முதல்ல எழுதிக்கலாம். 9, 15, 21, 27 அப்படியே 183 வரை. சரிங்களா? ஓகே. இப்போ நடு உறுப்புகள் அப்படின்னு சொல்றப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நமக்கு தெரியணும். இப்போ 9ன்றது முதல் டேர்ம். சரிங்களா? 183 வரை போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து 6வது வாய்ப்பால வகுப்படும் எல்லாமே. இப்போ ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா 2 மெத்தட்ல சொல்லலாம். முதல்ல ஃபார்முலா பண்ணிடுவோம், அடுத்து லாஜிக் சொல்றேன். லாஜிக் வந்து நம்ம ஆவரேஜ் மெத்தட்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி a இஸ் ஈக்குவல் டு 9, காமன் டிஃபரன்ஸ் d ஈக்குவல் டு 15ல 9 போனா 6, லாஸ்ட் நம்பர் l இஸ் ஈக்குவல் டு 183. கரெக்டா? இப்போ n கண்டுபிடிக்கணும், என்ன ஃபார்முலா? l மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. அப்போ 183 மைனஸ் 9 எவ்வளோ? 174 பை 6 பிளஸ் 1. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை டைம் வரும்? 29 பிளஸ் 1 வருமா? ஸோ n ஈக்குவல் டு 30. என்னோட வேல்யூ 30 அப்படின்னு வரும். என்னோட வேல்யூ 30 அப்படின்னா இப்போ நடு உறுப்பு எங்க இருக்கும்? மொத்தம் 30 டேர்ம் இருக்கு. அப்போ T15 சென்டர்ல தான் வரும், T16 சென்டர்ல தான் வரும். இதை 2ஆ பிரிச்சா இது ரெண்டுமே நடுவில் தான் வரப்போகுது. சரிங்களா? அப்போ நம்ம இந்த இடத்துல T15 முதல்ல கண்டுபிடிங்க, அடுத்து T16 கண்டுபிடிங்க. T15க்கு என்ன ஃபார்முலா? a பிளஸ் 14d. a வேல்யூ 9 பிளஸ் 14 இன்டூ d வேல்யூ 6. ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்சிங்கன்னா T15 கிடைக்கும். அப்படியே T16 வேணும்னா a வேல்யூ 9, இங்கே வந்து 15 இன்டூ டி. அவ்வளோதான். சரிங்களா?
இல்ல நான் 15 கண்டுபிடிச்சிட்டு 6 கூட்டிக்கிறேன் பண்ணலாம், அதுவும் ஈஸி தானே. ஏன்னா அடுத்த டைம் 6 கூட்டினா வரப்போகுது, அப்படி கூட பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ 14 6 இன்ட்டு 14 இன்ட்டு 6 எவ்வளோ 9 + 60 24 84. இப்போ 15வது உறுப்பு 93, 16வது உறுப்பு இங்க போட்டா எவ்வளவு வரும் 15 6 90, 9 + 90 99, 99. சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே என்னதான் நமக்கு நடு உறுப்பு தான். இப்போ இதுக்கு தான் என்ன சொன்னேன், நான் 1 கண்டுபிடிச்சிட்டு இது கூட 6 கூட்டினா கூட எனக்கு இந்த ஆன்சர் வந்துரும்ல, போதும்ல, அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ நான் இது இன்னொரு மெத்தட் என்ன சொன்னேன்னா ஆவரேஜ். நல்லா பாருங்க, ஆவரேஜ் அப்படின்னா நடு உறுப்பு. இப்போ 30 டேர்ம் இருக்குன்னா சென்டர் டேர்ம், நமக்கு சென்டர்ல ஒரு டேர்ம் கிடையாது. 6 கேப் வர்றப்போ முன்னாடி ஒரு டேர்ம் இருக்கும், பின்னாடி ஒரு டேர்ம் இருக்கும். சரிங்களா? அப்போ நடுவுல வர்ற டேர்ம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், 15க்கும் 16க்கும் நடுவுல வரும். சரிங்களா? ஏன்னா நமக்கு மொத்தம் எத்தனை டேர்ம் தெரியும்ல, மொத்தம் 30 டேர்ம் இருக்கு இது வரைக்கும் 6 கூட்டினா. அப்போ சென்டர்னு வர்றப்போ 15க்கும் 16க்கும் நடுவுல தான் வரப்போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது இதுல 9, லாஸ்ட் நம்பர் என்னது எக்ஸ் பார் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஆவரேஜுக்கு 183 பை 2வா, ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ 192 பை 2 எவ்வளோ ஆச்சு 96. இது 15க்கும் 16க்கும் நடுவுல வரக்கூடிய வேல்யூ 96. கரெக்டா? 15க்கும் 16க்கும் கேப் எவ்வளவு இருக்கும், ரெண்டு நம்பருக்கும் கேப் எவ்வளவு நமக்கு தெரியுமா, எவ்வளவு கேப் 6. இதான டிஃபரன்ஸ் படிச்சிருக்கோம், இங்க டிஃபரன்ஸ் 6. அப்ப 6னா இப்ப சென்டர்ல இருந்து இங்க 3 கம்மியா இருக்கும், இது 3 அதிகமா இருக்கும். கரெக்டா? அப்ப 96 விட 3 அதிகமா இருந்தா எவ்வளவு 99, 3 கம்மியா இருந்தா 93. இது T15, இது T16. இப்ப நான் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணல, டைரக்ட் ஆன்சர் பண்ணிருக்கேன். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? ஆவரேஜ்னா மிடில் டேர்ம். சரிங்களா? இப்போ நமக்கு 9 இருந்து கால்குலேட் பண்ணிட்டே வர்றோம், இப்படியே வர்றப்போ மொத்தம் நமக்கு இங்க 15 டேர்ம் இருக்குமா இந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் 2 4 6 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நடு உறுப்புனா எதை சொல்லுவீங்க நீங்க, நடு உறுப்புனா 4 முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடம் வரும் பாருங்க, இதுதான் எக்ஸ் பார். நான் நம்ம கால்குலேஷன் படி நம்பர் படி பார்த்தோம்னா இதுவும் நடுவில் தான் வருது, இதுவும் நடுவில் தான் வருது, ரெண்டு டேர்ம் வருதா. நான் இப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டு முன்னாடி பின்னாடி போகணும்னா என்ன பண்ணணும், இந்த டிஃபரன்ஸ்ல பாதியை கூட்டணும் பாதியை கழிக்கணும், கழிச்சா அந்த ஆன்சர் வந்துடும்ல. அதான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம். இது கொஸ்டின் நம்பர் 6 முடிச்சிட்டோம். கொஸ்டின் நம்பர் 7, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும், கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில், 9வது உறுப்போட 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுகன்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? இது நமக்கு ரேரா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கிடையாது. பட் உங்களுக்கு கான்செப்ட் வேணும்னா சொல்றேன் எப்படி பண்ணணும்னு சொல்லி. பட் இது நம்ம கேட்பாங்களா அப்படின்னா நிறுவுகளை நம்ம கேட்க மாட்டாங்க. சரிங்களா? என்ன வரலாம் அப்படின்னு தான் கேட்க முடியும். இப்ப பாருங்க, 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் சொல்லிட்டாங்களா. இப்ப நீங்க சிம்பிளா என்ன பண்ணிடுறீங்க, 9வது உறுப்பின் 9 மடங்கு, அப்போ 9வது உறுப்பு என்னது a + 8d, இதான 9வது உறுப்பு, இதோட 9 மடங்கு. கரெக்டா? 15வது உறுப்புனா a + 14d, இதோட 15 மடங்கு. இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாமா? ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு டைரக்டாவே என்ன ஆன்சர் வருவீங்க, 9a + 8 9 எவ்வளோ 72d ஈக்குவல் டு 15a, 14 எவ்வளோ 14, 140, 140 + 70 210dன்னு வருமா? ஓகேவா? இப்போ இதுல ஏவை ஃபுல்லா ஒரு சைடு கொண்டு வாங்க, இந்த சைடு கொண்டு வாங்க. 9a அங்க என்ன இருக்கு 15a. ஓகே, ரெண்டையும் கூட்டுவோம். இப்போ இவங்க சொன்ன லாஜிக் ரெண்டும் சமம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல இருந்து நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிக்கலாம், இல்ல ரெண்டையும் கூட்டணும்னா கூட்டலாம். இப்போ கழிங்க, நார்மலாவே பண்ணுங்களேன். இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா என்ன வரும், இந்த நம்பர் அங்க கொண்டு போங்க, 6a வருமா, பிளஸ் 72 கழிச்சா எவ்வளவு வரும், 70 போனா 140, அப்ப 168, 168d ஈக்குவல் டு 0 எழுதலாமா? ஓகேவா? இது ரெண்டுல இருந்து இப்ப எதை வெளியெடுக்கலாம் காமனா, 6 வெளியெடுத்தீங்கன்னா என்ன வரும், a பிளஸ் இங்க என்ன d வரும், 6 வெளியெடுத்தோம்னா 2 6 12, மிச்சம் 4 48, எத்தனை 6 வரும், 8 6 48 வருமா, 28d ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ a பிளஸ் 28d ஈக்குவல் டு 0ன்னு வருதா, 28 24 வருதா, என்ன வருதுன்னு பாருங்க. ஓகே, அப்போ என்ன கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ல எத்தனாவது உறுப்பு
24வது உறுப்பா? 24வது உறுப்பின் 6 மடங்கு. ஓகே, இந்த டேலி பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க. 14 × 15 140 70 210 9 8 9 72 9ல 15 போனா 6 210ல 72 போனா சாரி 138 ஆயுது. புரியுதா? நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணாதான் கொஸ்டின்ல இப்ப இந்த இடத்துல டேலி ஆகலையா, இதை யோசிச்சு பாருங்க. 138 வருது பாருங்க, கழிச்சோம்னா 210ல 72 கழிச்சா 70 போனா 140 2 போனா 138. இப்ப 138 எடுத்தீங்கன்னா 6வது பல்ல கேன்சல் பண்ணா எத்தனை டைம் வரும்னு பாருங்க. 23 டைம் வருமா? 23 டைம் வருதா? ஸோ கொஸ்டின் முடிஞ்சது. இப்போ அவங்க சொன்னது நமக்கு என்னது இப்போ புரியுதா? 6 மடங்கு தனியா வச்சுக்கோங்க. a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி தானே ஃபார்முலா, ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல 23 வந்தா இது எத்தனாவது உறுப்பை குறிக்குது? 24வது உறுப்பு. 24வது உறுப்போட 6 மடங்கு என்ன வந்திருக்கு ஆன்சர்? 0. இதானே கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரியுதாயா? இங்க பாருங்க, 9வது உறுப்போட 9 மடங்கு எடுத்துட்டேன், 15வது உறுப்போட 15 மடங்கு எடுத்துட்டேன், 24வது உறுப்போட என்ன மடங்கு கேட்குறாங்க? 6 மடங்கு கேட்குறாங்க. ஸோ நம்ம ரெண்டையும் டேலி பண்ணாலே உங்களுக்கு 24 உறுப்பு தான் டேரக்டா வருது. 138 கேன்சல் பண்ணீங்கன்னா 23 வருது. இங்க 23 வந்தா என்ன மீனிங்? n மைனஸ் 1 தானே அர்த்தம். n மைனஸ் 1 23 அப்ப n வேல்யூ என்ன? 24 தானே. அப்ப இது 24வது உறுப்பு தானே குறிக்குது. t 24 என்ன பண்ணுவீங்க? நார்மலா யோசிங்க. t 24 ஈக்குவல் என்ன பண்ணுவீங்க? a பிளஸ் 23d தானே போடுவோம். ஏன்னா n மைனஸ் 1 அதான் இங்க வந்திருக்கு. அப்ப 24வது உறுப்பு தானே. முன்னாடி 6 இருந்தா என்ன அர்த்தம்? 6 மடங்கு தானே, ஈக்குவல் டு 0 வந்துருச்சுல்ல. 4 ஸ்டெப் தான் ஆன்சர் முடிஞ்சது. புரியுதா? ரெண்டையும் சமப்படுத்த போறோம், ஈக்குவல்னு சொல்ல போறோம். பட் இது நமக்கு தேவையா அப்படின்னா சில பேர் கேட்டதுனால சொல்லியிருக்கேன். புக்கை ஃபுல்லா பார்க்கணும் அவசியம் இல்லை, இதெல்லாம் கூட நமக்கு தேவையில்லை தான். ஆனா இது நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நீங்க சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். நான் பண்றேன், நீங்களும் பண்ணுங்க. இங்கேயே பண்ணிடுவோம். அது 3k இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கூட நான் தர்றேன். 1 2 3 4 இது ஆப்ஷன் வச்சு பண்ண முடிஞ்சா கூட பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ஆப்ஷன் இருக்கும்ல, கண்டிப்பா ஆப்ஷன் வச்சு பண்ணலாம், ஆப்ஷன் இல்லாம பண்ணலாம். இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இல்லாம பண்ணணும்னா நமக்கு ஒரு கூட்டுத்தொடர் அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக் என்ன தெரியும் நமக்கு? t2 மைனஸ் t1 இஸ் ஈக்குவல் டு t3 மைனஸ் t2. இது தெரியல உங்களுக்கு? எந்த முன்னாடி இருக்க டேர்ம்ல இருந்து பின்னாடி இருக்க டேர்ம்ல இருந்து முன்னாடி இருக்கிறத கழிச்சாலுமே ஆன்சர் எப்படி வரும்? ஈக்குவலா வரும். ஸோ அப்போ இங்க 18 மைனஸ் கே மைனஸ் 3 மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு 5k பிளஸ் 1 மைனஸ் 18 பிளஸ் கே. ஏன் பிளஸ் கே அப்படின்னு புரியுதா? மைனஸ் உள்ள போகும்ல, மைனஸ் உள்ள போறப்போ இந்த 18 மைனஸ் ஆயிரும், கே வந்து பிளஸ் ஆயிரும். இப்போ நம்பர்லாம் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 18ல 3 கழிச்சா 15 மைனஸ் 2k இஸ் ஈக்குவல் டு 5 பிளஸ் கே 6k. 18ல 1 போனா மைனஸ் 17. அப்போ இங்க என்ன வந்திருக்கு ஆன்சர்? இந்த 2k அந்த சைடு கொண்டு போவாங்க, 17 இந்த சைடு கொண்டு வாங்க. 15 பிளஸ் 17 32, 6 பிளஸ் 2 8k. கேன்சல் பண்ணீங்கன்னா k ஈக்குவல் டு 4. ஒரு ஆன்சர் வருதா? இப்போ k வேல்யூ 4 கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ நான் ஆப்ஷன்ல இருந்து போறேன். நான் என்ன பண்ண போறேன்னா k வேல்யூ 4 நான் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு சொல்லி. இப்போ நான் இந்த ஆப்ஷன்ல k ஈக்குவல் டு 4 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே போட்டா என்ன ஆகும்? 3 பிளஸ் 4 7 வருமா? இந்த நாளை இங்கே போட்டா 14 மைனஸ் 4 18 மைனஸ் 4 14. அதே இந்த நாளை இங்கே போட்டா 5 நாளா 20 பிளஸ் 1 ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 7 7. அப்ப இது கூட்டுத்தொடர் வரிசையா? அப்ப நான் எடுத்தது சரி. இப்படிதான் போன ஆப்ஷன்ல இருந்து. இதை விட அது ஈஸி இல்ல, கொண்டு வர்றது கழிக்கிறது இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் நம்ம டைரக்டா இங்க இருந்து இந்த டிஃபரன்ஸ் பார்த்தாலே முடிஞ்சது ஆன்சர். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரை உங்களுக்கு நான் 2 கான்செப்ட்டுமே சொல்றேன். ஸோ உங்களோட ரிட்டன்ஷன் தான் எனக்கு முக்கியம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வீடியோலாம் போட்டோம்னா ஒரு 6000 பேர் பார்த்தீங்க. ஸ்கூல் புக்கில் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரென்த் குறைய ஆரம்பிக்குது. ஆனால் இதுதான் உங்களுக்கு முக்கியன்றது தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? நான் எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் நடத்திட்டு நான் போயிடலாம். அந்த 2 கொஸ்டினுக்கு ஷார்ட்கட்டை போட்டு இதுதான் உங்களுக்கு எல்லாமே வரும், இதான் ஷார்ட்கட்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக நீங்கள் தான் மாட்டிட்டு முடிப்பீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணுறேன், ஒரு கொஸ்டின் கூட விடாம. கொஞ்சம் அதை பாருங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா போன குரூப் 4 கொஸ்டின் அப்போ அது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க, 2.5ல கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. இது வந்து குரூப் 4 கொஸ்டின் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் குரூப் 4 குரூப் 2 தெரியல, இப்போ லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின் மாதிரி. இதுக்கு நான் ஷார்ட்கட் என்ன சொல்லியிருந்தேன்? ஷார்ட்கட்லேயும் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணாலும் அதே லாஜிக் தான். இப்போ எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக தானே இருக்கும், எல்லா டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ 10க்கும் 24க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு யோசிங்க. 14 இருக்கா? 14ல பாதி டிஃபரன்ஸ் தானே சென்டர்ல வரும், அப்பதானே கூட்டுத்தொடர் இது. 14ல பாதி எவ்வளோ? 7. இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 14, அப்போ அதில் பாதி 7 தானே.
அப்போ இந்த 10 விட 7 கூட்டினா எவ்வளோ 17. 10ல் 7 கழிச்சா 3, 17ல் 7 கூட்டினா ஆன்சர் முடிஞ்சு. புரியுதா? அப்போ 3, 14, எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 17, இசட்டுக்கு 24. ஏன்னா ஒரு நம்பர் கேப் இருக்குது இல்லையா? அப்போ ரெண்டையும் இதுக்குள்ள கேப் எவ்வளோன்னு பார்க்க போறோம். நடுவில் ஒரு நம்பர் வரணும். அப்போ அந்த ஃபுல் கேப்பை பாதியாக்குனா 2 கேப் தனித்தனியாக வந்துடும். மொத்தம் 14. அப்போ ஒரு கேப் 7 தானே இருக்கும். அப்போ 7 7ன்றப்ப 17 24 அப்படியே போய்கிட்டு இருக்குமா? ஓகே, சாரி 17 24 இருக்கு. 24 கூட 7 கூட்டினா எவ்வளோ 31. அடுத்து 7 எல்லாம் கூட்டணும். இங்க 10ல் 3 கழிக்கிற மாதிரி 24ல் 3 கூட்டணும் 31 கடைசி 31. சரிங்களா? புரிஞ்சுதா? இது ஒன்று பண்ணலாம். இல்ல நான் ப்ரொசீஜர் படி பண்ணணும் அப்படின்னா இதுதான் லாஜிக்மா. நமக்கு ஆப்ஷன் கொடுத்து கேட்கறப்ப இது பெட்டர், ஈஸி, தூக்கி போட்டு ஆன்சர் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கலாம். இல்லையா ப்ரொசீஜர் படி நம்ம இப்ப சொன்னோம் இல்லைங்களா, அதே ப்ரொசீஜர் தான். இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் D1 பாக்குறோம். எது பண்ணலாம்? 10 - x = y - 10. கரெக்டா? இங்க 2 இந்த 2 டேலி பண்ணிருக்கோம். சரிங்களா? அடுத்து இந்த இடத்துக்கு வாங்க. 24 - y = என்ன எழுதலாம்? 24 - y = z - 24 சொல்லலாமா? ஓகே, இதை வச்சு நம்ம ஏதாவது டேலி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. இது ரெண்டும் சமம் சொல்லியாச்சுல. ஓகே, இப்போ இதுக்குள்ள ஏதாவது டேலி பண்ண முடியுதான்னு பாருங்க. இதை வச்சு, ஏன்னா இதெல்லாம் சுத்து, அதுக்கு தான் நான் சொன்ன மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட். இதை வச்சு என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ் அங்க போனா எக்ஸ் பிளஸ் ஒய், இந்த எக்ஸ் அங்க வந்தா பிளஸ் எக்ஸ் தர வரும். ஈக்குவல் டு இந்த 10 இங்க வந்தா ஈக்குவல் டு 20. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 20 கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஓகே, வேற என்ன சொல்லலாம்? இங்க ஒய் அந்த சைடு கொண்டு வந்தா ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? 48. ஓகே, இந்த 2 டேர்ம் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இப்ப இதை வச்சு நீங்க வேற என்ன பண்ண முடியும்? எங்க சப்ஸ்டிட் பண்றீங்க? y ஈக்குவல் டு x இருக்க இடத்துல போட முடியாது. சரிங்களா? சோ இப்போ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஈக்குவேஷன் ஏதாவது ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? y கேன்சல் ஆகுமா? x பிளஸ் இசட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் இசட்டு, எக்ஸ் பிளஸ் ஒய், இதுக்குள்ள நீங்க தேடி பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் வந்துருச்சு இல்லைங்களா? ஒருவேளை இதுக்கப்புறம் நீங்க ஆப்ஷன்ல இருந்து போறோம்னா கூட போகலாம். இப்போ இதுக்கு ஆப்ஷன் என்ன இருக்கும்னா ஏ, இப்போ நம்ம பார்த்த ஆப்ஷன் பாத்தீங்களா? இப்போ இதுக்கு ஆப்ஷன் என்ன வந்துச்சு நமக்கு? 3, 17, 31. சரிங்களா? 4, 18, 32. சி வந்து 3, 13, 23 இந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஒய் இசட் தானே நமக்கு பாருங்க. எக்ஸையும் ஒய்யவும் கூட்டினா 20 வரணும். அப்படி எடுத்துக்கலாமா? அது இன்னும் இதுக்கு அடுத்து ஒருவேளை இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு இப்படி பண்ண முடியலன்னா இப்படி பண்ணிட்டு இதுல செக் பண்ணி பாருங்க, இன்னும் ஈஸி. இப்போ 3, 13, 3 13 கூட்டினா 20 வருதா? அப்ப ஆன்சர் கிடையாது. இப்போ 3 17 கூட்டினா 20 வருதா? எக்ஸ் ஒய், அப்ப இது கரெக்ட். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? ஒய் இசட்டை கூட்டினா என்ன வரணும்? 48. 17 38 கூட்டினா 48 வருதா? ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். புரியுதுங்களா? இதுதான் மெத்தட் இதுக்கு. ஸோ நான் இதை விட பெஸ்ட் மெத்தட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த அளவுக்கே நீங்க போகாதீங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும்ல. நமக்கு ஏபி கூட்டுத்தொடர்னா முதல் கூட்டுத்தொடருக்கான ஃபார்மட் எழுதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 இது ஒரு கூட்டுத்தொடரா? சரிங்களா? இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? ஒவ்வொரு டிஃபரன்ஸுமே 2 2 இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு கொஸ்டின்ல இப்படி தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதை எடுத்துட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, இதை எடுத்துட்டு ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க, இதை எடுத்துட்டு இசட்னு கொடுக்குறாங்க. இப்போ நான் இதை எப்படி கண்டுபிடிப்பேன்னா 4க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4. ஆனா இந்த கேப்ல ஒரு நம்பர் இருக்கா? அப்போ 2 2 பிரிச்சுக்கலாமா? அதை அப்படி பிரிச்சாதான் எனக்கு இந்த 6 கரெக்டா வரும். இங்க 2னா அப்போ இதுக்கு முன்னாடி 2 கழிச்சா எவ்வளவு வரும்? 4ல 2 போனா 2. அதே லாஜிக் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். இங்க டிஃபரன்ஸ் 14, பாதியா பிரிச்சா 7 7. ஸோ 7 முன்னாடி கழிச்சீங்கன்னா 3, 7 கூட்டினா 17, திரும்ப 7 கூட்டினீங்கன்னா 31. இதுதான் லாஜிக்கலி ஈஸி. லாஜிக்கும் கூட ஈஸியும் கூட. சரிங்களா? இந்த மாதிரி தான் பண்ணணும். சரிங்களா? தேவையில்லாம போய் நீங்க 10 ஸ்டெப் பண்ணாலும் 10 மார்க் கொடுக்க போறது இல்ல. நீங்க ஸ்டெப்பே பண்ணாம ஆன்சர் பண்ணாலும் மார்க் குறைக்க போறது இல்ல. நமக்கு தேவை 4 ஆப்ஷன், ஒரு ஆன்சர். சிம்பிள். இந்த மாதிரி பண்றது பெஸ்ட். கொஸ்டின் நம்பர் 10 இது சால்வ் பண்ணுங்க. ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும்
மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. 20 இருக்கைகள் முதல் வரிசையில, சரிங்களா? ஓகே, 30 வரிசை, எண்ணு வந்து 30ன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? முதல் வரிசையில 20னா ஏ வந்து 20 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தடுத்த வரிசையில் முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன, 2 சீட்டு. அப்போ டிஃபரன்ஸ் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு சொல்றாங்க, சரிங்களா? கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் எழுதலாமா? ஏ வேல்யூ என்னது? 20. ஓகே, அவங்க சொன்னதை முதல் எடுத்து எழுதுங்க. ஏ வேல்யூ 20. வேற என்ன சொல்லியிருக்காங்க? n வேல்யூ 30. டிஃபரன்ஸ் d ஈக்குவல் டு 2. இப்போ t30 கடைசி வரிசையில் எத்தனை கேட்குறாங்க? d30 ஃபார்முலா என்னது? t30 ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ d எடுத்துக்கலாமா? அப்போ 20 பிளஸ் n மைனஸ் 1 எத்தனை? 29 இன்ட்டு 2. அப்போ 20 பிளஸ் 58. ஸோ ஆன்சர் 78. t30 30வது வரிசையில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை 78. இதுதான் அப்ளிகேஷன் கொஸ்டின். சில பேர் அப்ளிகேஷன் கேட்டிருந்தீங்கல்ல, இதுதான் அப்ளிகேஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? 78. சரியா? அடுத்து, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27. ஓகே, அவற்றின் பெருக்கற்பலன் 28. ஓகே, 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்குறாங்க கூட்டுத்தொடர் வரிசையில. நான் இப்படி கொடுத்தா 3 உறுப்பு எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் 7வது வீடியோல பார்த்துருப்போம் நினைக்கிறேன். 3 உறுப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பர்பஸ்க்கு ஏவை சென்டர்ல எடுத்தா ஏ பிளஸ் டி ஒரு டேர்ம்னா ஏ மைனஸ் டி ஒரு டேர்ம், இப்படிதான் எடுக்கணும். 3 உறுப்புகளின் கூடுதல் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல? 27 கொடுத்தாங்களா? 3 உறுப்புகளின் கூடுதல் கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. முத அவன் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27. பெருக்கற்பலன் என்ன சொல்லியிருக்காங்க? 288. ஓகே, 3 பெருக்குனா 288. சரியா? இப்ப பெருக்கனா என்ன பண்ணணும்? a மைனஸ் டி இன்டு ஏ இன்டு ஏ பிளஸ் டி, சரிங்களா? இப்ப இதை பெருக்கும்போது என்ன ஆகும்? ஏவை தனியா காமனா வெளியே வச்சுக்கோங்க. ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? ஓகே, இப்போ நம்ம வேற என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஏ உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் ஏ டி ஸ்கொயர், இதுதான் வந்து இந்த செகண்ட் டேர்ம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? 288. இப்போ இதை ஏன் நம்ம 3 டேர்ம் இந்த மாதிரி எடுத்தோன்றதுக்கு 7வது வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். 3 டேர்ம் எடுக்கும்போது கால்குலேஷன்ல இந்த 2 டியும் கேன்சல் ஆகணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுப்போம். நம்ம எப்பயுமே நார்மலாக எடுக்கும்போது ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2d அப்படி தான் போவோம். ஆனால் அப்படி எடுத்தோம்னா எல்லாம் பிளஸ்ல போனால் கேன்சல் ஆகாது. சென்டர் எடுத்து ஒன்று முன்னாடி இன்னொன்று பின்னாடி எடுத்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3a ஈக்குவல் 27. 3a ஈக்குவல் டு 27. அப்போ ஏ வேல்யூ எவ்வளோ வருது? 9 3 27. ஏ வேல்யூ 9. இந்த ஏ 9 இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. ஏ வேல்யூ 9 இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? டி ஸ்கொயர் நமக்கு வேணுமா? டி ஸ்கொயர் நமக்கு வேணும். 288. இந்த டி கீழே இருக்கிறதுனால இது எங்க போயிடும்? இந்த ஏ வந்து கீழே வரும் 9, சரிங்களா? இது ஏ கியூப்னா 9 கியூப். 9 கியூப் எவ்வளோ? 9 கியூப். 9 9ஆ? நான் பண்ணது கரெக்டான முதல்ல பார்த்துக்கோங்க. 3 பெருக்க தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பெருக்கிற பலன் 3 பெருக்க சொல்றாங்க. பெருக்கும் போது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்டு ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னா ஏ கியூப் மைனஸ் ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. ஸோ இப்போ இந்த ஏ கியூப் அங்கே போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது மைனஸ் டி ஸ்கொயர், சரிங்களா? ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? மைனஸ் ஏ கியூப் 9 9ஆ? 81. 81 இன்ட்டு 9 729. ஏ கியூப் எவ்வளோ? 9 கியூப் 729. எத்தனை டைம் படிச்சாலும் மறக்கிறீங்க பாருங்க. 729, சரிங்களா? ஓகே, இப்போ கழிச்சா எவ்வளோ வரும்? மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதில் கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. மைனஸ் 88ல 29. 88ல 30 கழிச்சா எவ்வளோ? 88ல 30 போனா 58. ஸோ 57, சரிங்களா? இது ஒரு 57. 88 சாரி, இங்கிருந்து கழிக்கணும்ல, இதெல்லாம் பெரிய நம்பர். இப்போ ஒன்றும் இல்லை, 700ல இதை கழிங்க. எவ்வளோ வரும்? 700ல 300 போனால் எவ்வளோ இருக்கும்? 400. 412 வருமா? 412 plus 20 432. 432 plus 9 441.
441. ஆனால் மைனஸ் பண்ணி பாருங்க, டிவைட் பை 9 வரும். சரிங்களா? இப்போ இந்த ஒன்று நமக்கு கேன்சல். இப்போ 9வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? புரியல. எத்தனை 9 வருது? 5 9 45, அதிகமாயிருதா? அப்போ 4 9 எடுக்கும். 4 9 36, மிச்சம் 8 இருக்கா? அப்போ 9 9 81. முடிஞ்சா? இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 49னா டி வேல்யூ எவ்வளோ? 7. இதுதான் ப்ரொசீஜர்மா. ஏ கண்டுபிடிச்சிட்டோம், டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? முதல் 3 உறுப்பு கேட்டிருக்காங்களா? கொஸ்டின் பாருங்க, 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ இருக்கு, டி இருக்கு, 3 உறுப்புகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? முதல் உறுப்பு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ 9. ரெண்டாவது டேர்ம் என்ன பண்ணணும்? டிஏ கூட்டணுமா? 9 + 7 எவ்வளோ? 16 + 7. ஸோ இது கூட + 7 கூட்டினா எவ்வளோ வரும்? 23. சரிங்களா? இது கூட இன்னொரு 7 கூட்டினீங்கன்னா என்ன வருது? 30. ஓகேவா? ஒருவேளை இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 9. ரெண்டாவது டேர்ம் 16. மூணாவது டேர்ம் 23. சரி, இப்போ நம்ம எடுத்த டேர்ம் ஓகே. நமக்கு தேவையான டேர்ம்னா என்னது? ஏ + டி, ஏ + 2d, இந்த மாதிரி போலாம். சாரி, நம்ம எடுத்த டேர்ம் எங்கம்மா இருக்கு? கரெக்ட் தான், நம்ம பண்ணது கரெக்ட் தான். எடுத்த டேர்ம் வந்து ஏ எடுத்தோம், அதுக்கடுத்து என்ன எடுத்தோம்? ஏ - டி, ஏ + டி, இப்படி தான் எடுத்தோம் டேர்ம். இது நம்ம போறது எப்படி இருக்கு? அடுத்த டேர்மா தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு இங்க இருந்து பின்னாடி வாங்க ஃபர்ஸ்ட். அப்போ 9 கரெக்ட், சென்ட்ரு. ஏ + டினா என்ன வரும்? ஏ + டி, அப்போ 9 + 7, அப்போ 16 வருமா? பின்னாடி போறப்போ ஏ - டி போகணும்ல, ஏன்னா நம்ம எடுத்த டேர்ம் இதுதானே. அப்போ ஏ - டி போனீங்கன்னா 9ல் 7 கழிச்சிங்கன்னா 2. இப்போ 3 டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த 3 டேர்மை கூட்டினா என்ன வருது, பெருக்குனா என்ன வருதுன்னு செக் பண்ணுங்க. ஆன்சர் வந்துடும். கூட்டினா என்ன வரும்? 2 9 எவ்வளோ? 11. 11 16 27. அவங்க சொன்ன ஆன்சர் வந்துருச்சான்னு பாருங்க. ஏன்னா ஸ்கூல் புக் கொஸ்டின் தான், நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கான சொல்யூஷன்லாம் நம்ம எங்கேயும் போய் தேட முடியாது. நம்மளே ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். புரிஞ்சதா? நம்ம எடுத்த டேர்மை செக் பண்ணிக்கலாம். இப்போ 3ஐயும் கூட்டினா 27 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி எடுக்கிறப்போ இது எந்த டேர்ம் ஆயிருது? இது நார்மல் டேர்ம். பட் நம்ம இது எடுக்கல இல்லை கால்குலேஷனுக்கு. நம்ம எடுத்த டேர்ம் என்னது? ஏ - டி. சில பேர் இது பண்ணுவோம். இதை பண்ணிட்டு இந்த டேர்ம்ல செக் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வரல அப்படின்னு யோசிப்போம். இப்போ நான் பண்ணல, நார்மலா தான் வரும். சரிங்களா? இப்போ ப்ராக்டிஸ் 2 தடவை பண்ணிட்டோம்னா அந்த ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம எடுத்த டேர்ம் இது கிடையாது. ஏ - டி, ஏ + டி. இதை கூட்டினா 27 வரணும் தான் எடுத்திருக்கோம். அப்போ இதை கூட்டும்போது 27 வருதான்னு பாருங்க. ஏ விடுதுங்க, ஏல இருந்து டிஏ கழிங்க, டிஏ கூட்டுங்க. இப்போ 27 வருது இல்ல? அப்போ நம்ம பண்ணது கரெக்ட். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எத்தனை கொஸ்டின் முடிச்சிட்டோம்? கொஸ்டின் நம்பர் 11 வரை முடிச்சிட்டோம். சரிங்களா? 12 13 14 ப்ராக்டிஸ் பண்றீங்களா? இதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 12 13 14. சரிங்களா? இப்போ நீங்களே சால்வ் பண்ணிடலாம். பட் நீங்கள் உங்கள் மைண்ட் செட் இது கஷ்டம்னு நினைப்பீங்க. கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஒரு கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். பாருங்கள், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 அப்படின்னு கொடுக்குறாங்க. 9வது 13வது உறுப்புகளின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. எந்தெந்த உறுப்பு கொடுத்துருக்காங்க? 6 8 7 9. சரிங்களா? 6 8 1 1 கூட்டினா 7 9 வருதா? 9 13 கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறேன். பட் இது எல்லாத்துக்கும் சூட் ஆகுமா தெரியாது. நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். இப்போது இங்கே 6 இருக்கா? 6 கூட 1 கூட்டினா என்னது? 7. 8 கூட 1 கூட்டினா என்ன வந்திருக்கு? 9. அப்போ 7:9 வந்திருக்கா? இதை வச்சு நான் இதை கெஸ் பண்ணுறேன். 9 கூட 1 கூட்டினா 10. 13 கூட 1 கூட்டினா 14. ரெண்டாவது பல்ல கேன்சல் பண்ணால் 5:7. இது ஒரு வேளை ஆப்ஷனில் இருந்தால் டிக் பண்ணிட்டு வந்துடலாம். கடைசி நிமிஷத்தில் தெரியலைன்னா. சரிங்களா? நம்ம ட்ரை பண்ணுவோம். கொஸ்டின் நார்மலாக சால்வ் பண்ணுவோம். 6வது 8க்கும் 7 9. 6வது டேர்ம் 8வது டேர்ம் T6 T8. சரிங்களா? இதோட ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க? 7:9ன்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? T8 T9 T13 நம்ம கேட்டிருக்காங்களா? நம்மளோட கேட்டிருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியுங்களா? T6க்கு என்ன ஃபார்முலா? Tn = A + n - 1 × D. இப்போ A + 5D. சரிங்களா?
இஸ்டோ இதை நம்ம என்ன எடுக்கலாம் ஏ ப்ளஸ் 7Dன்னு எடுக்கலாமா? இது ரேஷியோ. அப்போது இப்படி எழுத முடியுமான்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் 5D டிவைடட் பை ஏ ப்ளஸ் 7D இஸ் ஈக்குவல் டு 7/9 எடுக்கலாமா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 9A ப்ளஸ் 45D ஈக்குவல் டு 7A ப்ளஸ் 49D. ஓகே, 9A ப்ளஸ் 7A எவ்வளோ ஆச்சு? கழிக்கணும். 9A 7A போனால் 2A. இது இங்கே வரும்போது கழித்தல் தானே வரும். இங்கே 45 49 அந்த சைடு போகும்போது 4Dன்னு வருமா? அப்போ கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும்? A ஈக்குவல் டு 2D இந்த மாதிரி வந்திருக்கு இப்போது. சரிங்களா? இப்போ நான் இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த கொஸ்டினில் T9க்கு என்ன போடலாம்? A ப்ளஸ் 8D. சரிங்களா? இஸ்டு இதுக்கு A ப்ளஸ் 12D. ஓகே, ஏக்கு பதிலாக என்ன போட முடியுங்க? 2D போட முடியுமா? ஏக்கு பதிலாக 2Dயை போட்டோம்னா 2D ப்ளஸ் 8D. இங்கே 2D ப்ளஸ் 12D கூட்டும்போது என்னாச்சு? 2 ப்ளஸ் 8 இங்கே 14D. DD கேன்சல் என்ன வருது? 10:14 வருதா? அப்போ இதை கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன வருது? 5 2s are 10, 7 2s are 14. ஆன்சர் 5:7. நம்ம அங்கே கெஸ் பண்ணது கரெக்டு. சரிங்களா? இவ்வளோ தூரம் சால்வ் பண்ணி கொண்டு வர ஆன்சர் கரெக்டு தான். பட் அங்கே நம்ம எப்படி சிம்பிளாக கெஸ் பண்ணோம்? 5:7. அந்த ரேஷியோ பார்க்கணும். கூட்டுத்தொடரை பொறுத்தவரை இங்கே எப்படி சேஞ்ச் ஆகிருக்கோ அந்த சேஞ்சஸ் இங்கே பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் மேக்ஸிமம் வந்துடும். சரிங்களா? எப்படி புரிஞ்சதா? ஆன்சர் 5:7 கரெக்டு. சரிங்களா? ஓகே, ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டி வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. ஓகே, கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை கூடுதல் 0. அப்போது திங்கள் டு புதன் தனியாக கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ அதை தனியாக எடுக்கணும். அந்த இடத்துல 0 டேலி ஆகணும். ஓகே, புதன் டு வெள்ளியில் வந்து கூடுதல் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது திங்கள் டு புதன் வர மைனஸும் ப்ளஸும் டேலி ஆகணும். புதனுக்கு அப்புறம் எல்லாம் ப்ளஸில் இருக்கணும். அப்போ தான் கூட்ட முடியும். இப்போ நம்ம எடுத்தோம்ல 3 நம்பர் கூட்டுத்தொடர்னா A ப்ளஸ் D A மைனஸ் D. அப்படி எடுக்கும்போது என்னாச்சு? கேன்சல் ஆகி மொத்தமாக 0 ஆகும். பட் இங்கே புதன்கிழமை வர தான் 0 ஆகணும். புதனுக்கு அப்புறம் 0 ஆகக்கூடாது. அப்போ இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 5 நாட்களின் வெப்பநிலை கேட்டிருக்காங்களா? சரி, இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்? திங்கள்லேருந்து எடுக்கிறேன். திங்கள் வந்து A மைனஸ் Dன்னு எடுக்கிறோன்னா செவ்வாய் A, புதன் A ப்ளஸ் D. இப்போ இது வர 0 ஆகுதா டிஃப்ரென்ஸு? இதுக்கப்புறம் வியாழன் வெள்ளிக்கு நான் என்ன எடுக்க போகிறேன்னா A ப்ளஸ் 2D A ப்ளஸ் 3Dன்னு எடுக்க போகிறேன். இப்போ இதை கூட்டும்போது நம்பர் வரும், அதை கூட்டும்போது 0 வரும். ஏன்னா இங்கே செவ்வாய், நல்லா அவங்க சொன்ன கான்செப்ட் எடுத்துக்கோங்க. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இதான் அவங்க சொன்ன கான்செப்ட்டு. ஸோ அப்போது அவங்க சொன்ன மாதிரி 3 கொஸ்டினில் சொன்ன மாதிரி இந்த 3ஐயும் கூட்டினா என்ன வரணும்? எனக்கு 0 வரணுமா? அப்போ இந்த 3ஐயும் கூட்டினா என்ன வரும்? A ப்ளஸ் D A ப்ளஸ் 2D ஃபுல்லாக கூட்டும்போது A மைனஸ் D A ப்ளஸ் A ப்ளஸ் D ஈக்குவல் டு 0. ப்ளஸ் D மைனஸ் D கேன்சல். அப்போ 3A ஈக்குவல் டு 0னா ஏவோட வேல்யூ என்னது? 0. சரிங்களா? A வேல்யூ 0வை இப்போ இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரிங்களா? A வேல்யூ 0வை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். D வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? D வேல்யூ கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? புரியல. T2 மைனஸ் T1 ரெண்டாவது டேர்ம்லேருந்து முதல் டேர்மை கழிக்கலாம். கழிச்சோம்னா 0 0னா D தான் கிடைக்கும். எல்லாத்துக்கும் காமனாக D தான் கிடைக்குது. வேறு ஏதாவது க்ளூ கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். கொஸ்டினில் கொடுத்த க்ளூ தான் அடுத்து யோசிக்கணும். எஸ், புதன் முதல் வெள்ளிக்கிழமை வரை வெப்பநிலையின் கூடுதல் எவ்வளோ சொல்கிறாங்க? 18 டிகிரி செல்சியஸ். புதன் டு வெள்ளி. அப்போ புதன் டு வெள்ளினா நம்ம இங்கே எதை எடுக்கணும்? இங்கேருந்து இதானே புதன், இதிலேருந்து வெள்ளிக்கிழமை வர கூட்டினா என்ன வருது? 1A 2A 3A வருதா? 3A வருது. ப்ளஸ் D 3 6D வருதா? கரெக்டா? இதை 3ஐயும் கூட்டியிருக்கோம். இப்போ வேறு ஒன்றும் இல்லை, புதன்லேருந்து வெள்ளி வர கூட்டியாச்சு. இதை கூட்டினா எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 18 டிகிரி செல்சியஸ். சரி, 18. இப்போ ஏவோட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு? 0ன்னு தெரியும். அப்போ இது 0 ஆயிருமா? இது ஃபுல்லாக 0 விட்டுலாமா? ஓகே, இந்த 6D ஈக்குவல் டு 18னா D வேல்யூ எவ்வளோ வருது? D ஈக்குவல் டு 3. இப்போ நமக்கு A வேல்யூவும் தெரியும், D வேல்யூவும் தெரியுமா? இப்போ நம்ம டெம்பரேச்சருக்கு வரலாம். டெம்பரேச்சருக்கு வந்தீங்கன்னா என்ன வரும்? இதிலேருந்து A மைனஸ் D மைனஸ் 3 0. A வேல்யூ 0 தானே? A ப்ளஸ் Dனா A வந்து 0 ப்ளஸ் 3. எஸ் 3. அடுத்து
a + 2d 2 × 3 6 தென் 9. இப்போது இவங்க சொன்ன கான்செப்ட் படி இந்த 3ஐயும் கூட்டும்போது -3 + 3 கேன்சல் ஆகி 0 வருதா? அடுத்து ரெண்டாவது கான்செப்ட் படி இது 3ஐயும் கூட்டும்போது 18 வருதா? அப்போ நான் பண்ணது கரெக்டா? அப்போ திங்கட்கிழமை என்ன வெப்பநிலை, செவ்வாய்க்கிழமை என்ன வெப்பநிலை, புதன் வியாழன் வெள்ளி வந்துருச்சு ஆன்சர். நம்ம யோசிக்கிற விதம் தான்யா. கொஸ்டின் டஃப்னு நினச்சிங்கன்னா டஃப்பு, ஈஸின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. பட் எங்கே தப்பு பண்ணுவோமோ கரெக்டாக யோசிக்கணும். ஆனால் இதெல்லாம் வந்து நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக இதெல்லாம் சால்வ் பண்ணுவேன். ஆனால் கண்டிப்பாக பாருங்கள், இந்த வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்க. எனக்கு தெரியும், ஸ்கூல் புக் வீடியோ கொஞ்சம் கஷ்டமான சம்னா பார்க்க மாட்டோம். யார் ஈஸியான சம்மை ரொம்ப ஈஸின்னு சொல்லி சும்மா ஷார்ட்கட்டை சொல்கிறாங்களோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். இப்படி பார்க்குறப்போ இப்போ உங்களுக்குலாம் கொஸ்டினில் இதெல்லாம் கேட்க சான்ஸ் நிறையா இருக்குல்ல. இப்போ என்ன நிறையா கொஸ்டின் கேட்டாங்க, இப்போ ஃபுல்லாக ஸ்கூல் புக்கில் தான் கேட்பாங்க, வெளியே போக மாட்டாங்க. பட் இந்த மாதிரி கான்செப்ட் அப்ளிகேஷன் தான் கொஸ்டின் வரப்போகுது. அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க, எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ரிப்ளை பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா கூட இந்த மாதிரி வீடியோஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? ஏன்னா ஃப்ளோ குறைஞ்சிருச்சு, நான் ஆல்ரெடி பார்த்ததுக்கும் ஸ்டார்டிங்க்கும் இப்போவும். ஸோ எனக்கு என்ன தாட் அப்படின்னா, எனக்கு தெரியும் நான் கொடுக்குற விஷயம் 100% ஒர்த்துன்னு எனக்கு தெரியும். பட் அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தெளிவாக வந்து ஸ்கூல் புக்கை வரிசையாக யாரும் நடத்த மாட்டாங்க. அது ஸ்கூல் டீச்சர்ஸ் நடத்துனாங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நடத்துவாங்க. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்லேருந்து போனால் எப்படி, இதை எப்படி ஷார்ட்கட்டில் பார்க்கலாம், வேறு எப்படி யோசிக்கலாம், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நானும் வீடியோஸ் பார்த்ததில்லை. நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறேன்னு சொல்லலை. நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எது உங்களுக்கு தேவைப்படுது, எது கிடைக்கலையோ அதை தான் கொடுக்குறேன். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு பெஸ்ட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது ஒத்தபலாக இருக்கா, ஓகே, நிறையா பண்ணுறீங்க. சரிங்களா? நிறையா பேர் கமெண்ட் பார்க்குறேன். ஸோ கமெண்ட்டுக்கே ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணதில் யார் நிறையா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? எனக்கு ஏன்னா வீடியோ போடுறத விட இந்த குரூப் 4 எக்ஸாம் உங்களோட ரிசல்ட் தான் எனக்கு வீடியோவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் ரிசல்ட் அன்றைக்கி உங்கள் எல்லா கமெண்ட்டையும் வச்சு நான் உங்கள் வீடியோவை நான் சொல்லணும். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்க, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்தீங்க, இப்போ 25 எடுத்திருக்கீங்க. ஸோ அதுதான் எனக்கும் பெருமை. ஏன்னா என்னால் ஒருத்தவங்களை 0லேருந்து 25 கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது கொண்டு வரணும், கொண்டு வந்துட்டு தான் சொல்லணும். அதனால தான் நான் கமெண்ட்டுக்கு வீடியோ எதுவும் போடல. நீங்கள் கமெண்ட் பண்ணி கடைசி சக்ஸஸ் ஆகுங்க. கண்டிப்பாக எனக்கு அதுதான் வேணும். சரிங்களா? இப்போ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்றத விட ஒரு 10 பேர் கண்டிப்பாக என்னால் 25 அவுட் ஆஃப் 25 எடுத்துட்டீங்க, வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த வேலையில் எனக்கும் பங்கு இருக்குது. அது நீங்கள் சொல்லணும்னு எடுத்துப்பேன். சரிங்களா? ஏன்னா நான் உங்களுக்கு அந்தளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். பட் சில பேர் வந்து இதை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் தப்பு. நிறைய பேர் இப்படி பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோ சில பேர் பார்த்துட்டு 1-2 வீடியோ பார்ப்பாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் சார் நான் முதலே பார்த்துருந்தேன்னா பாஸ் பண்ணியிருப்பேன், போன டைம் விட்டுட்டேன், அவங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் ஒவ்வொரு டைமும் இவ்வளோ யோசித்து சொல்லி பண்ணுறேன் எல்லா வீடியோவுமே. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பிரியா தன் முதல் மாத வருமானமாக 15,000 ஈட்டுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் மாத வருமானம் 1,500 கூடுது. ஓகே, மாத செலவு வந்து 13,000 ரூபாய், மாத செலவும் 900 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க சேமிப்பு 20,000 மாறுறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்னு கேட்குற கொஸ்டின் புரியுதா? சரி, இதை நம்ம ஒரு டேபிளர் காலம் மாதிரி போடலாம். இல்லை அப்படின்னா அந்த அவங்களோட வருமானம், செலவு, சேமிப்பு இதை 3 தனித்தனியாக எழுதிக்கலாம். இன்கம், சரிங்களா, வருமானம், செலவு எக்ஸ்பெண்டிச்சர், சேமிப்பு சேவிங்ஸ் 3 பிரிச்சுக்கிறோம் தனியாக. ஃபஸ்ட்டு அவங்க மாத வருமானம் எவ்வளோ வருது? 15,000 ரூபா வருதா? எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? 13,000 ரூபா செலவு பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மாதத்தில் இவங்க எவ்வளோ சேமிப்பாங்க? 2,000 ரூபா சேமிப்பாங்க. இது நார்மல் லாஜிக். சரிங்களா? இப்போது மாத வருமானம் எவ்வளோ கூடுதுன்னு சொல்கிறாங்க? இன்கம் மாதம் 1,500 ரூபா கூடுதுன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மாதம் 900 ரூபா கூடுதுன்னு சொல்லிட்டாங்க கொஸ்டினில். சரிங்களா? அப்போ 2வது மாதம் எவ்வளோ ஆயிருக்கும்? 16,500 ரூபாயாக இருக்குமா வருமானம்? செலவு என்ன இருக்கும்? 13,900 ரூபாயாக இருக்கும். கரெக்டாக? அப்போ எக்ஸ்ட்ரா இப்போ எவ்வளோ கூடியிருக்கும்? 1,500 ரூபா வந்து 900 ரூபா போயிடுச்சு. அப்போ எவ்வளோ கூடும்? 600 ரூபா கூடுமா? ஸோ இதே தான் இப்போ 2வது மாதம் 2,600 ரூபா. ஓகே, 3வது மாதம் இன்னொரு 1,500 ரூபா கூடுச்சுன்னா 18. இதில் ஒரு 900 ரூபா கூடுச்சுன்னா 14,800. அப்போ கண்டிப்பாக எவ்வளோ வந்திருக்கும்? 3,200. சரிங்களா? இதில் நமக்கான கொஸ்டின் இதெல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண கொடுக்கப்பட்ட டேட்டா. நமக்கான டேட்டா என்னென்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் நமக்கான டேட்டா. கொஸ்டினில் தெளிவாக என்ன கேட்டிருக்காங்க? சேமிப்பு எவ்வளோவா மாறணும்னு சொல்கிறாங்க. கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன டேட்டா புரிஞ்சா இங்கே கொஸ்டினை பாருங்கள். பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும்? சரியா? அப்போது மாதாந்திர சேமிப்பு 20,000 வரணும். இப்போது இது இப்படியே வந்து 20,000 ஆகிறதுக்கு
எவ்வளோ நாள் ஆகும் என் வேல்யூ கேட்குறாங்க. கொஸ்டினை புரிஞ்சுக்க முடியுதா? இப்போது இதான் கொஸ்டின். அப்போது இதில் ஏ வேல்யூ என்னது? ஃபஸ்ட்டு மாதம் 2000 ரூபாய். காமன் டிஃப்ரென்ஸ் டி வேல்யூ எவ்வளோ? மாதம் மாதம் எவ்வளோ கூடுது? 600 ரூபாய் சேவிங்ஸ் கூடுது. எல் வேல்யூ எவ்வளோ? 20000 ரூபாய் கடைசி மாதம் அவன்கிட்ட இருக்கணும். இப்போ என்ன கேட்குறாங்க? என் கேட்குறாங்க. அப்போது எல் மைனஸ் ஏ ஃபார்முலா இருக்குல்ல, எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. சரியா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 20,000 2000 போனால் 18,000 டிவைடட் பை 600. 20 கேன்சல் ப்ளஸ் 1 இருக்கணும் முன்னாடி. 6னா 30 180. ஸோ 30 + 1 31. அப்போ 31 மாதம் ஆகும் அவங்க 20,000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு. கரெக்டாக? இதான் கொஸ்டின். டவுட் இருக்கா? 14 கொஸ்டின் தெளிவாக முடிச்சாச்சா? ஸோ இவ்வளோ தான். இப்போ இதுக்கு ஆகும் காலம் 31 மந்த்து. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டவுட் இருக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக சம்மா பண்ணிவிட்டு கஷ்டமான சம்லாம் கொடுக்க மாட்டேன். கஷ்டமான சம்லாம் பண்ணிவிட்டு ஈஸியாக தான் கொடுத்துருப்பேன். இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் பாருங்கள், இதெல்லாம் நானே பண்ணியிருப்பேன். ஒரு சம்மா இருக்கிறது ஃபுல்லாக நானே பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எது கொடுத்துருப்பேன்னா இந்த மாதிரி ஒரு 5 சம் வர்றப்போ 2 பண்ணிவிட்டு 2 பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கும் கீழே ஆன்சர் பண்ணலை அப்படின்னா நீங்களாம் வேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா தெரியாதப்போ ஆன்சர் பண்ணலை அப்படின்னா ஓகே, பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தும் நீங்கள் பண்ண தெரிலனா எங்கேயோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். அவங்ககிட்ட ஒன்று நான் சொன்னதை கவனிக்கல, இல்லை சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம். இது ரெண்டில் எது இருந்தாலுமே உங்கள் வெற்றி தடுக்கப்படும் கண்டிப்பாக. ஏன்னா இதுதான் நம்மளை சோம்பேறி ஆக்குறது. ஒரு சின்ன விஷயம் தானே. 4 கொஸ்டின் பண்ணிவிட்டேன், ஒரு கொஸ்டின் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு பார்த்து எழுதி என்ன பண்ண போகிறீங்க? கொஞ்சம் ஆன்சர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களை கோவப்படுத்துறதுக்காக கிடையாது. நம்மளாம் எங்கெல்லாம் லேக் ஆகிறோன்னு தெரியணும்ல. இந்த சின்ன சின்ன விஷயத்தை விட்டுட்டு இந்த கொஸ்டின் அப்படியே எக்ஸாமில் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கலைங்களா பொது வித்தியாசம். நீங்கள் 2019 விஏஓ கொஸ்டின் எடுத்து பாருங்கள். 2019 குரூப் 4 கொஸ்டினை எடுத்து பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இதுக்கு டி வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். நம்ம இங்கே இதெல்லாம் சோம்பேறித்தனப்பட்டு விடுறது அங்கே கொஸ்டின் பேப்பரில் வந்துடும். அங்கே போய் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறப்ப என்ன ஆகும்? பாதியில் இது இப்படி வருமா அப்படி வருமா கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கன்ஃபியூஷன் உங்கள் நோட்லேயே வந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம நோட்டில் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த கன்ஃபியூஷனை கிளியரிஃபை பண்ணிடுவோம். பட் எக்ஸாமில் அந்த கன்ஃபியூஷன் வராது. நம்ம இங்கே அதை பார்க்காம விட்டுட்டு நேராக எக்ஸாமில் போய் பண்ணுறப்போ அந்த கன்ஃபியூஷன் வரும். நம்பர் முதல் கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன்ல, அப்படியே வரும். நம்பரே மாறாது. ஸ்கூல் புக் தான் உங்களை பொறுத்தவரை. 25 கொஸ்டின் ஸ்கூல் புக் தான். அதை விட்டால் ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அது அப்படியே வந்துட போகுது. ஸோ நம்மளை தாண்டி கொஸ்டின் வராதியா? 25க்கு 25 கன்ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பார்க்குற எல்லாருமே 25க்கு 25 எடுக்க போகிறீங்க. சரிங்களா? பட் ஸ்டார்டிங் டு எண்டு கேப் இல்லாமல் பார்த்துருக்கணும். கன்சிஸ்டன்சி முக்கியம். நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு கிளாஸ் முடிய உங்களோட தப்பை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். சரிங்களா? நான் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் சொல்லிடுறேன், டெஸ்ட்டுக்கான டேட்டாவும் நான் சொல்லிடுறேன். அது மாதிரி புதுசாக டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், ஃபவுண்டேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் நான் சார் நம்பர் தரேன், சார் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அச்சீவர் டெஸ்ட் சீரிஸ்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். 6 மந்த் டெஸ்ட்டு. சரிங்களா? இந்த ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே இருக்கவங்களுக்கு டேரெக்டாக நம்மளே கொடுத்துருவோம். ஸோ மற்றவங்க வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 6 மந்த்து. இப்போ பொங்கல்லேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஃபேஸாக போகும் டெஸ்ட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பாக்ஸு புக் பேக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா மொத்தம் 6 ஸ்டேஜ் இருக்குது. 6 ஸ்டேஜாக டெஸ்ட்டு போகும். ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து மெயினாக நான் இதில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருப்பேன்னா சயின்ஸுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம், சோசியலுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் சோசியல் மெயினாக ஸ்கூல் புக்குமா. என்னோட கான்செப்ட் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸில் ஸ்கூல் புக்கை கவர் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களோட கான்செப்ட். ஸ்கூல் புக் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். இது எவ்ரி 6 மந்த் டெஸ்ட் பேட்ச் போகும். எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 6 மாதம் முடியுது, ஒருவேளை இந்த வீடியோவை நான் பின்னாடி பார்க்குறேன் 6 மாதம் கழிச்சுன்னா அப்போவும் ஜாயின் பண்ணலாம். அப்போவும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் போடுவோம். கொஸ்டின் வேறு இருக்கும். ஆனால் மாடல் இதுதான். ஏன்னா இதுதான் பேஸ். மொத்தம் 6 ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜுமே நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வருவீங்க. இந்த 6 ஸ்டேஜ் முடிக்கிறப்போ 6 மாதம் ஆயிரும். 6 மாதத்தில் 6லேருந்து 12 புக் வர புக் பேக்கு, பாக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் புக்குக்குள்ளே எல்லாமே தெளிவாக முடிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் 6வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா மார்க் டெஸ்ட். ஸோ இதில் தான் நீங்கள் என்ன ஆவீங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் 15 டெஸ்ட் வரும். 10லேருந்து 15 டெஸ்ட்டு. எஸ்ஐனா எஸ்ஐ பேட்டர்ன். ஆனால் யாராக இருந்தாலுமே 6 to 12 தானே. அப்போ 6 to 12 புக்கை முதல் தெளிவாக ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த 5 டெஸ்ட்டு. சரிங்களா? இதை டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணலாம். பிசி, எஸ்ஐ, டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ளஸ் இப்போ ஃபாரஸ்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே. ஏன்னா சயின்ஸை வந்து இதில் ஒரு பாட்டு சயின்ஸ் 3வது, தமிழ் உள்ளே வந்துடும். இந்த 6மே உள்ளே வருது. ஒன்றுக்கும் தனித்தனி டைம் ஒதுக்கியிருக்கோம். சரிங்களா? கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இது முடிகிறப்பவே உங்களுக்கு 90% ஆஃப் கான்ஃபிடென்ட் வந்துடும். எல்லா புக்கையும் பார்த்துருப்பீங்க, எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க, மேக்ஸ் எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ அது மாதிரி இந்த அச்சீவர் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் உங்களுக்கு மேத் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ண போகிற மேத் பேட்சுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கேன்.
பிப்ரவரியில் மேத்ஸ் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும். இது ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே 25% டிஸ்கவுண்ட் இருக்கும். அது மாதிரி ஆல்ரெடி மேக்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் இங்கே இருக்கும். சரிங்களா, இதில் எடுத்துக்கலாம். எதனாலும் ஏதாவது வில்லிங் இருந்தால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கம்மா. 9123578264 தென் 9965054293. பேட்ச் யாராவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க்கை கரெக்டாக ஒர்க் பண்ணி ஹோம்ஒர்க்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பாடம் அடுத்து என்ன இருக்குது டாபிக், இன்னும் அந்த பாடம் முடியலை. பயிற்சி 2.5 முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி 2.6 ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல் அப்படிங்கிற டாபிக் போகுது. ஸோ இது ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட் பண்ணுவோம். இது முடிக்கிறப்போ உங்களுக்கு பயிற்சி 2.6 முடியும். முடிஞ்ச வரை நான் அடுத்த வீடியோவில் 2.6 கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் நிறையா போகுதுப்பா. எக்ஸாம்பிளை முடிச்சுட்டு அடுத்து 2.6 போகலாம். 2.6 பெரிய டாபிக் தான், 12 கொஸ்டின் வருது. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் பெருக்குத்தொடர் வரிசை இருக்குது. பெருக்குத்தொடர் வரிசையை முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இன்னும் 2 இல்லை 3 வீடியோ வரும் நம்பர்ஸில் மட்டுமே. இதை முடிச்சுட்டு நம்ம LCM SCF ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, ஓகேம்மா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.